இந்த மாதிரி திருட்டு பைய ஃப்ராடு பைய நம்ம அப்பான்னு தெரிஞ்சு மதி வருத்தப்படுவாளேன் தான் நான் இவனை பத்தி எதுவும் சொல்லாம இருந்தேன். தெரியாம தான் கேக்குறேன். நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுனாலதான் என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம போச்சா? நீங்க பார்த்து நடத்தி வச்சீங்களே ஏதோ செல்வத்துக்கு கல்யாணம், அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கானோ? இல்லதோ அந்த கதிரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கானா? சொல்லுங்க. வீட்டுல பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்ல வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறோமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். ஆனா ஒரு பொண்ணு புருஷன் வேண்டான்னு வந்தாலும் சரி, புருஷனை சாக கொடுத்து நின்னாலும் சரி, அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறங்கிற பேர்ல இந்த பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் பண்றீங்க பாரு ஒரு கொடுமை. நாங்க என்னடி உன்னை இங்க குடும்பப்படுத்தணும்? உன்னை நாங்க நல்லா தானே பாத்துக்கிறோம். பேசாதம்மா, நீ எல்லாம் பேசவே பேசாத. அன்னைக்கு பணத்தை காணோன்னு ரோட்லயே நிக்க வச்சு கேள்வி கேட்ட ஆள் தானே நீ. ஒரு புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு இருந்தா வெளியில என்னென்ன பிரச்சனை வருதோ, ஆனா வீட்டுக்குள்ள, அதுவும் பிறந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு எந்த மரியாதையும் இல்லம்மா. அவளுக்கு மரியாதைங்கிறதே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு மரியாதை கல்யாணத்துக்கு முன்ன அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை வச்சுதான் கிடைக்குது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷனை வச்சுதான் மரியாதை கிடைக்குது. அவன் யாரு? அவனுக்கு நீ என்ன மரியாதை இருக்கு? என்னையும் என் பொண்ணையும் நடு தெருவுல விட்டுட்டு போனவன் தான் எனக்கு மரியாதையே இல்ல. இப்படிப்பட்ட மோசமான புருஷன் எனக்கு வேண்டான்னு வந்துட்டா அந்த பொண்ணுக்கு எந்த மரியாதையும் இல்லல்ல. அண்ணி, இங்க யாரும் அப்படி நினைக்கவே இல்லையா அண்ணி? ஏய், நீ பேசாத. அப்படி நினைச்சுதானே இவனை நீ என் தலையில கட்டி வச்ச? நான் தான் இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு கட்டி வச்சீங்க? இவன் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு என்ன கட்டாயப்படுத்துற உரிமை உங்க யாருக்குமே கிடையாது. என்னடி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற? நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தானே நாங்க எல்லாரும் உனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன சொல்ல வச்சீங்கம்மா? எனக்கு பிடிக்காத விஷயத்த நானே சரின்னு ஏத்துக்கிற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. என்னங்க இவ? நான் உங்க யார்கிட்டயாவது வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டனா? அப்படி நான் உங்களுக்கு பாரமா இருந்திருந்தேன்னா நேரடியா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. நான் என் பொண்ண எங்கேயாவது கூட்டிட்டு போய் நான் என் வாழ்க்கைய பாட்டுக்கிட்டு வாழ்ந்திருப்பேன்ல. ஆனா நீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நினைக்கும் போதெல்லாம் குத்தி காட்டி நக்கல் பண்ணி பேசணும். உங்க மனசுல இருக்கிற கோவம் வன்மம் எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு தேவை. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அதனாலதான் அந்த முரளி கையால என்னால தாலி கட்டிக்க முடியல. அத வேண்டான்னு நிறுத்ததான் இந்த யோகியன் தான் என் புருஷன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நெருமாச கர்ப்பிணியா வயித்துல புள்ளையோட என்ன வீட்டை விட்டு போன துரத்துனவன் தானேமா இவன். இவன் தான் என் புருஷன்னு சொன்னதும் இவனை செருப்பாலே அடிச்சு விரட்டுறத விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து எனக்கு கட்டி வச்சுட்டீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? உங்க மனச கேட்டு பாருங்க. ஏமா, இப்ப நான் உன்னை கேக்குறேன், சொல்லு. அப்பா இதே மாதிரி சின்ன வயசுல உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போயிருந்தா நீ அவரை திருப்பி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பியா? இல்லதோ இந்த செல்வம் இந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த மகா அவனை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாளா? ஆனா நான் மட்டும் இவனை கட்டிக்கணும். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்ல. இப்படி நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், அதானே? இங்க பாருமா, இப்ப சொல்றேன், நீங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்னால இவனோட வாழ முடியாது. எனக்கு இவன் வேண்டாம், எனக்கு இவன் வேண்டாம். டேய், உண்மையாவே நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா
மரியாதை இங்க இருந்து வெளியில போயிடு.